சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூர் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் மக்கள் சந்திப்புகளை சில நாட்கள் நிறுத்தி வைத்திருந்த விஜய் புதுச்சேரி மற்றும் ஈரோட்டில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக பரப்புரை மேற்கொண்டார். அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வரும் 13ஆம் தேதி சேலத்தில் நடத்த விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் தாவேக நிர்வாகிகளை மட்டும் சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. தாவேக தலைவர் விஜய் சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வு மைய குளறுபடி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட குரூப் 2 பணிகளுக்கும், வணிக வரி உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 2A பணிகளுக்கும் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வானவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக குரூப் 2A பணிக்கான பொது அறிவு தாளும், குரூப் 2 மற்றும் 2A பணிக்கான தமிழ் தகுதி தேர்வும் நேற்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்தில் தேர்வெழுதச் சென்ற பலரின் பதிவெண் அந்த மையத்தில் இல்லாததால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அதே நேரத்தில் நந்தனம் மாநில கல்லூரியில் 821 பேர் தேர்வெழுதவிருந்த நிலையில் ஒற்றை இலக்கில் மட்டுமே தேர்வர்கள் வந்திருந்தனர். இந்நிலையில் அரும்பாக்கத்தில் தேர்வெழுத சென்றோர் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காலேஜில் வந்து சென்டர் உங்களுக்கு போடல நம்பரே இல்லை. நிறைய பேர் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அங்கே போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அவங்க இருந்தால் மட்டும்தான் உள்ள அவங்களுக்கு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் இங்கே யார் நம்பருமே இல்லை. கேட்டால் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ன்றாங்க. எங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜ் தான் போட்டிருக்காங்க. திடீர்னு எப்படி நந்தனம் போக முடியும்? இந்த சூழ்நிலையில் நேற்று நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. காரணமாக இந்த 3 சென்டர்ல வந்து அலர்ட் பண்ற கேண்டிடேட்ஸ் மாறி அலர்ட் ஆயிருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் அவங்க தொடர்ந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க எழுத தொடர்ந்து அனுமதிச்சோம் அப்படின்னாக்கா பதட்டமான சூழ்நிலையில அவங்களால தேர்வு திறன் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் நம்ம கேன்சல் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க கேன்சல் பண்றோம். குரூப் 2A முதன்மை தேர்வு ஏன் ரத்து செய்யப்பட்டது என்பது குறித்து TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்த சண்முகசுந்தரம் விளக்கம் அளித்த காட்சிதான் இது. குரூப் 2A முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நேற்று மதியம் நடைபெறவிருந்த குரூப் 2, குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதி தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. அதே நேரத்தில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் குரூப் 2 பணிக்கான பொது அறிவு தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமினேஷன் வந்து ஷெட்யூல் பிரகாரம் 22ஆம் தேதி நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதுக்குள்ள ஹால் டிக்கெட்டும் அந்த ஹால் சென்டர் ஒரு நாங்க வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி ரீ அப்லோட் பண்ணுவோம். 12ஆம் தேதி இல்லாட்ட 13ஆம் தேதிக்குள்ள நாங்க ரீ அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்துடும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் வந்துடும் 22ஆம் தேதி எக்ஸாமினேஷனுக்கு. ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வை மீண்டும் நடத்துவது குறித்த அறிவிப்பு தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்படும் என்றும் சண்முகசுந்தரம் கூறினார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை TNPSC தேர்வு ரத்தான நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். TNPSC தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வை கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல TNPSC தேர்வு ரத்து செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேர்வுகளை கூட நடத்த முடியாத அளவில்தான் TNPSC நிர்வாகமும் திமுக அரசும் இருப்பதாக விமர்சித்துள்ளார். அரசு தேர்வுகளை திமுக அரசு அலட்சியத்துடன் அணுகுவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், TNPSC தேர்வில் நடந்த குழப்பம் எதேச்சையாக நடைபெற்றதா அல்லது திட்டமிட்ட சதியா என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். TNPSC தேர்வு குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இளைஞர்களின் கனவை திமுக அரசு சிதைத்து விட்டதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்வு மைய குளறுபடி காரணமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் மாற்றப்பட்டுள்ளார். தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிடுதல் உள்ளிட்ட தேர்வு நடைமுறைகளை சீர்படுத்தி வந்த அவர் குரூப் 2 தேர்வில் நடந்த குழப்பத்தின் காரணமாக மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக பணியாற்றி வந்த வெங்கடபிரியா TNPSC-யின் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் அழகாபுரியைச் சேர்ந்த வெங்கடபிரியா சென்னை எத்திராஜ் கல்லூரியில் வேதியியலில் இளங்கலை பட்டம் படித்தவர்.
2005ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வருவாய் கோட்ட அலுவலராகவும் அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலராகவும் பணியாற்றியுள்ளார் வெங்கடபிரியா. 2011ஆம் ஆண்டு பதவி உயர்வு பெற்று IAS அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அவர் 2020ஆம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். அதன் பின்னர் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி வந்த வெங்கடபிரியா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரை தற்போது TNPSCயின் புதிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. இளநிலை நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 8ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மாணவ சேர்க்கைக்கு நீட் நுழைவுத் தேர்வினை NTA எனும் தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான விவரங்களை NTA வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் மார்ச் 8ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான கட்டணத்தை மார்ச் 8ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை நெஃப்ட், கிரெடிட் கார்டு உள்ளிட்ட வழிமுறைகளில் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு குறித்த விவரங்களை NTA.ac.in மற்றும் neet.nta.nic.in ஆகிய வலைத்தளங்கள் மூலம் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை உயர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய 9 மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டத்துக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு திட்டமிட்டு நிதி நெருக்கடியை உருவாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் சென்னையில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு அரசு ஊழியர்கள் சார்பில் வெள்ளி செங்கோல் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர் அரசின் திட்டங்களை பட்டியலிட்டார். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, நலன் காக்கும் ஸ்டாலின், பாதம் காப்போம், இதயம் காப்போம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். போதிய நிதி தராத மத்திய அரசு குறித்து முதலமைச்சர் விமர்சித்தார். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. வருமானம் குறைவு, செலவு அதிகம், இதுதான் நம்முடைய நிலை. திட்டமிட்டு செயற்கையா இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க. அரசு ரீதியாக மட்டுமல்ல, நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக சமாளிச்சுதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சியின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் அனைவரையும் அரவணைக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்றார். இந்தியா கூட்டணி என்ற வார்த்தையை முதலமைச்சர் தவிர்ப்பது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே என்றார். என்ன நீங்களும் வேடிக்கையா கேட்கறீங்க? நாங்க நாடாளுமன்றத்தில் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மோச்சிக்கு முன்னுவதற்கு இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசம் வந்துட்டு கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே? தொடர்ந்து பேசிய அவர், வரி ஏய்ப்புக்காக விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதுதான் அவர் ஊழல்வாதி என்பதற்கான சாட்சி என கூறினார். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை. கட்சியுடைய நிலைமை அதுதான்.
சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.